2 நாட்களாக நீங்கள் கொடுத்த அன்பு தொல்லைக்கு மிக்க நன்றி. அதை தொல்லையாக கருதவில்லை, அன்பு தொல்லை தான். அது உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு தேவையானவற்றை 2 நாட்களாக நான் சொல்ல முடியவில்லை. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அதனால எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஏற்படும். அந்த தீர்வு ஏற்படும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதனால் அந்த தீர்வு நிச்சயமாக எங்களுடைய கட்சிக்கும் நாட்டுக்கும் சரியான தீர்வாக இருக்கும். ஊடக நண்பர்கள் அதுவரை சற்று பொறுத்திருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து பிரியாக விடைபெறுகின்றேன். உங்களிடமிருந்து பிரியாக விடைபெறுகின்றேன். 2024 பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது. ஐயா, பாமக இடதுசாரி சிந்தனையோட வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி தற்போது வலதுசாரி சிந்தனை மேலோங்கி இருக்குன்னு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லையே, தொண்டர்கள் எப்பொழுதும் எந்நாளும் என் பக்கம்தான் என்று சொல்வதை விட எனக்கு என்னை குலதெய்வமாக கடவுளாக நினைக்கக்கூடிய கொடான கோடி தொண்டர்களை நான் அவர்களை அப்படிப்பட்ட தொண்டர்களை தொண்டர்கள் என்று சொல்வதில்லை, என்னுடைய சொந்தங்களை அவர்கள்தான் எனக்கு வழிகாட்டிகள். இந்த தொண்டர்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே, அவர்கள்தான் எனக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டிகள். அந்த வகையில் அவருடைய நலத்துக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக நான் எதையும் செய்வேன். இது போக